Shalom, praise God. Day 159, Be the light in the world என்ற தலைப்பில் உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களே கொஞ்சம் வாசிக்கும் போது கடினமானதாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்த பகுதியில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னும் அடுத்த 3-4 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் இந்த கட்டளை கொடுத்ததான காரணத்தை இந்த வசனங்களில் பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் பால்வினை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களோடு இவர்கள் திருமணம் செய்தால் இஸ்ரவேல் சந்ததியை மொத்தத்தில் அழிந்துவிடும். மோசேக்கு அந்த விஷ கிருமிகளை குறித்து மோசேக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களாகவும் ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் இருந்தபடியினாலே அவர்களை தேசத்தை விட்டு தேவன் முற்றிலும் அளித்தார். அது மட்டுமல்ல, விக்கிரக வணக்கம் செய்ததாலே அவர்களையும் மேபி அப்படி வழி நடத்திட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். உபாகமம் 7:6-7வது வசனம், யாத்ராகமம் 2:23 இந்த 2 வசனங்களையும் பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் போது அந்த சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினதை நாம் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று நாம் அந்த யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார். அவர்களை நேசித்தபடியினால்தான் தேவன் பதில் கொடுக்கிறார் என்பதை இந்த உபாகமம் 7:6-7வது வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். உபாகமம் 7:9வது வசனத்தில் பார்க்கும்போது 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும், அப்போ தேவனுடைய அந்த அன்புக்கு மனிதன் திருப்பி செய்ய வேண்டியது என்ன? அதுதான் கீழ்ப்படிதல். உபாகமம் 7:10-11வது வசனங்களை வாசிக்கும் போது தேவனுடைய அன்புக்கு மாறுதரமாக அவருடைய கற்பனைகளை, அதாவது அந்த நியமங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. உபாகமம் 7:12-13வது வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் அந்த தேவனை பரிபூரணமாய் விசுவாசித்திருந்தால் எத்தனை ஒரு உன்னதமானதாக இருந்திருக்கும்ல. இப்பொழுது தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களது வெற்றியை வாக்கு பண்ணுகிறார். இந்த இடத்துல உபாகமம் 7:18வது வசனம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்தவைகளையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போது தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். அதுபோல் வருகிற நாட்களிலும் உண்மை உள்ளவராக இருப்பார், இனியும் காப்பார். நம்மை கூட எத்தனை முறை அந்த ஆபத்திலிருந்து காத்திருக்கிறார், எத்தனை முறை அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால் நாம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டாம். தேவன் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். இதுவரை நம்மை நடத்தியவர், இனிமேலும் நம்மை நடத்துவார். உபாகமம் 7:21-22வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே அவர்களுடைய பாதுகாப்பை குறித்து சிந்திக்கிறார். உடனடியாக தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அழித்து விட்டால் மிருகங்கள் பெருகி இவங்களுக்கு அது இடையூற டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். எனவே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். உபாகமம் 7:23வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த பாவமான காரியங்களினாலே கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் முழுவதும் வாக்குத்தத்த பூமியை விட்டு அழிக்கப்பட போகிறார்கள். ஏன் தேவன் இவர்கள் மேல் இவ்வளவு ஒரு பொறுமையாய் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 15-16வது வசனத்தில் 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். ஸோ இவர்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்காக தான் தேவன் 430 ஆண்டுகள் கொடுத்திருந்தார். தேவன் அவர்களுக்கு 430 ஆண்டுகள் கிருபையாக கொடுத்திருந்தார். அவர்களுடைய பாவம் நிறைவான போது அவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. அதனால் அந்த தேசங்களின் மீது நாம் பரிதாபப்படக்கூடிய ஒரு இது தேவையில்லை நமக்கு. அதற்கு பதிலாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை இந்த பகுதிகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் என்று தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டை போல் பழைய ஏற்பாட்டிலும் தேவன் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடையும் என்று நமக்கு தெரியாது. காலங்கள் கடந்து போகும் முன்பே நாம் மனம் திரும்ப தேவன் அழைக்கிறார். ஆமீன். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களை கை கொண்டாலே போதும் அப்பா. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்பது போல உபாகமம் 7:15வது வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் எங்களை விட்டு விலக்கி எகிப்தியருக்கு வருகிற கொடிய ரோகங்களில் ஒன்றையும் உங்கள் மேலே வர பண்ணேன் என்று சொன்னது போல அப்பா, நீங்கள் மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி அப்பா வருகிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் கீழ்ப்படிதலை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க. நாங்கள் பயப்படாமல் உம்முடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் கெஞ்சுகிறோம் அப்பா. துதி கனம் மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன்.